மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்று 10th and 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2024க்காக பிடிஏ கொஷின் பேங்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிடிஏ கொஷின் பேங்க் அப்படின்றது தான் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 நமக்கு 10th and 12th புது சிலபஸ் கொண்டு வந்தாங்க. ப்ளூ பிரிண்ட் சிஸ்டமை கேன்சல் பண்ணாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, எங்களால் ப்ரிப்பேர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மார்க்ஸ் எப்படி நாங்கள் ஸ்கோர் பண்ண முடியும்னு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்தனால அப்போது 2019 டிசம்பரில் முதல் முறையாக பிடிஏ கொஷின் பேங்க் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே, ஸோ சாய்ஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் அந்த கொஷின் பேப்பரில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே தரவாக படிச்சுட்டு போயிட்டு 2020 பப்ளிக் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 75 to 85% ஆஃப் த கொஷின்ஸ் இந்த பிடிஏ கொஷின் பேங்க் 6 செட் ஆஃப் கொஷின்ஸ்லேருந்து நமக்கு ரிப்பீட் ஆகுதுன்றது தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ்க்கெலாம் தாராளமாக 85% ஆஃப் த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சு. அதுவே நம்ம மேக்ஸு மற்ற சயின்ஸில் ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு 65 to 75% ஆஃப் த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது. இல்லைன்னா அதே லெசன்லேருந்து மற்ற இம்பார்ட்டன்ட் கொஷின் இல்லை வேறு ஒரு டைப்பில், இப்போ மேக்ஸில் ஒரு பர்டிகுலர் டைப்பில் சம் கொடுக்குறாங்கன்னா அதே டைப்பு தான், பட் வேறு வேல்யூஸ் மட்டும் கொடுத்து சம்ஸ் எல்லாம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 75% நம்ம தாராளமாக இந்த கொஷின் பேங்க்கை படித்தாலே மார்க் வாங்கிட முடியுமான சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அப்போ 2020 பேட்சுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அப்போ 2020 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்கலை. ஆனால் இருந்தாலும் அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் அதே கொஷின் பேப்பர் தான் கொடுத்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பிடிஏ கொஷின் பேங்க்கை படித்தப்போ எல்லாருமே அருமையாக மார்க் வாங்க முடிஞ்சுது. ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா பிடிஏ கொஷின் பேங்க்கு ஸ்பெசிஃபிக்காக ரிலீஸ் பண்ணலை. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பழசு அப்போ கொடுத்துருந்த கொஷின் பேங்க்கே பார்த்து படித்தப்போ ஓரளவு நல்ல மார்க், கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 50% ரிப்பீட் ஆகிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த வருஷம் பாருங்கள், பயங்கர கனமழை எல்லாம் பெஞ்சிருக்கு. சென்னை அந்த சைடு மட்டும் இல்லாமல் சவுத் சைடு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அடுத்த வருஷம் நடக்கிறதுக்கு இல்லையா, அதுக்கு நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பிடிஏ கொஷின் பேங்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த பிடிஏ கொஷின் பேங்க் எனக்கு எப்போ கிடைக்கும், நான் எப்படி அதை எடுத்து படிக்கிறது, எங்கே இருக்குது, எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நேற்று தான் பார்த்திங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு புக்கு மாதிரி போட்டு புக்கு மாதிரி அச்சடித்து சென்னையில் பார்த்திங்கன்னா இதை சேல் பண்ணுறாங்க. இந்த புக்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்த உடனே நெட்டில் எல்லாருமே அப்லோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்த உடனே நானும் உங்களுக்கு லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் பர்ச்சேஸே பண்ணிடணும், எனக்கு ஒரு புக்கு மாதிரியே கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இது சென்னையில் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 6 இடத்துல விற்றுட்ருக்காங்க. அதாவது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேல் பண்ணுறாங்க. கணபதி அரசு மேல்நிலைப்பள்ளி சேத்துப்பட்டை, எம்சிசி மேல்நிலைப்பள்ளி சைதாப்பேட்டை, ஜோன் சாலை ஜெயகோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி திருவொற்றியூர், அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அம்பத்தூரில், அப்புறம் ஷோலிங்கநல்லூரில், இந்த 6 ஸ்கூல்ஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இப்போ சேல்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அது ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் செல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக நெட்டில் ஸ்கேன் பண்ணி போடுவாங்க. இன்ஃபேக்ட் 2019 இப்படி தான் சென்னையில் மட்டும்தான் விற்றுட்ருந்தாங்க. ஆனால் நெட்டில் எல்லாருமே போட்டிருந்தாங்க. நீங்கள் இப்போ கூட போய் கம்பேர் பண்ணி பாருங்கள். 2019 பிடிஏ கொஷின் பேங்க்கையும் 2020 பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்றது உங்களுக்கே ஒரு நல்ல அனலைஸாக இருக்கும். ஸோ அதனால் இது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்ஸை அப்படியே நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். நான் ஒரு 50 மார்க் தான் சார் வாங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 75-80 வாங்குற அளவுக்கு பூஸ்ட் பண்ணி விடுங்கிறது பிடிஏவோட ஒரு பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ.